ஜெஃப்னாகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அத்துடன் செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது மேலும் சில மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. தையிட்டி விகாரை பிரச்சினை தொடர்பாக காணி உரிமையாளர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் மீது சிலமாரியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக யாழ் மாவட்ட சுயேட்சை பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த திங்கட்கிழமை இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக 29ஆம் தேதி இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவரை 2 சரீர பிணையிலே நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. பிணையிலே குறிப்பாக அவர் சார்பிலே சட்டத்தரணி கௌதமனும் அவருக்கு எதிரான தரப்பிலே சட்டத்தரணி மணிவண்ணனும் ஆஜராகி தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்தார்கள். இந்த நிலையிலே குறிப்பாக இந்த 2 தரப்புகள், குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் மற்றும் இன்னொரு தரப்பினர் இடையே காணி முரண்பாடு, ஒரு காணியை அடிப்படையாக வைத்து 2 தரப்பினரும் இடையே ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அந்த காணிக்குள் இடம்பெற்றுள்ள ஒரு தர்க்கம் மோதலாகி அது தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களிலே வைரலான நிலையில்தான் சம்பந்தப்பட்ட பெண் மற்றும் பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு 2 பேருமே இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை இவ்வாறு பயன்படுத்திய விடயம்தான் பெரும் பேசுபொருளானது. குறிப்பாக கடந்த காலங்களிலே பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு என்று பாதுகாவலர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த மெய்ப்பாதுகாவலர்கள் என்ற விடயத்தில் இதுவரைக்கும் குறிப்பாக புதிதாக வந்த உறுப்பினர்களுக்கான அந்த மெய்ப்பாதுகாவலர்கள் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் அரசு தரப்பினரும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக இதே நேரத்தில் பழைய கடந்த காலங்களிலும் பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருந்து தற்போதும் இருக்கின்றவர்களுக்கு அந்த ஏற்கனவே அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட மெய்ப்பாதுகாவலர்கள் தொடர்ந்து பணியில் இருக்கின்றார்கள். இந்த நிலைமை இவ்வாறு இருக்கத்தான் பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு கை துப்பாக்கி ஒன்றை வைத்திருக்கின்றார். அவருக்கு அது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார். இந்த நிலையிலே அந்த துப்பாக்கியை அவர் பயன்படுத்திய விதம்தான் இங்கு சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. குறிப்பாக ஒரு மோதல் நிலை ஏற்படுகின்ற போது அதனை அவர் அச்சுறுத்துகின்ற விதத்திலே அதனை பயன்படுத்தினார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இடம்பெற்ற நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது குற்ற பின்னணிகள் இல்லாதவர்களுக்கே துப்பாக்கிக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் நிலையிலே இவ்வாறு பல குற்ற பின்னணி கொண்ட ஒருவருக்கு எவ்வாறு இந்த துப்பாக்கி வழங்கப்பட்டது என்ற விடயத்தையும் மன்றிலே சட்டத்தரணி மணிவண்ணன் எழுப்பியிருக்கின்றார். இந்த நிலைமைகள் எவ்வாறு இருக்க இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுக்குமாறு
நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். அதே வேளையிலே இந்த அர்ச்சுனா ராமநாதனிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி தற்போது சான்று பொருளாக நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த வழக்கிலே அர்ச்சுனா ராமநாதன் இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் இது தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு தவணைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு தேதியிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையிலே இந்த இது தொடர்பான வழக்கு இனி என்ன கட்டத்தில் போகும் என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்ற நிலையிலும் கூட, குறிப்பாக இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய அந்த பாதுகாப்பு என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது இது எந்தளவு தூரம் எதிர்வரும் காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த சட்டத்தரணி வி மணிவண்ணன் கூட இந்த விடயத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிரதேசவாசிகள் அல்லது காணி உரிமையாளருக்கும் இடையில் ஒரு தகராறு இடம்பெற்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தகராறின் அடிப்படையிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெண் விளக்கமறியலிலே மல்லகம் நீதவான் நீதிமன்றினாலே வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று கடந்த திங்கட்கிழமை மன்றிலே முற்படுத்தப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் வரை மன்றினாலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். இன்று அந்த 2 வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 2 வழக்குகளிலும் நான் அந்த பெண் சார்பிலே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். என்னோடு கனிஷ்ட சட்டத்தரணிகளும் ஆஜராகியிருந்தார்கள். அந்த வழக்கிலே நாங்கள் 2 விதமான விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தேன். ஒன்று, அந்த பெண்ணை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கவர்மெண்டிலும் விண்ணப்பம் செய்த அடிப்படையிலே பெண் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று ராமநாதன் அர்ச்சுனா அவர்களையும் விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன். மிக பிரதானமாக லைசன்ஸ் வழங்கப்படுகின்ற ஒருவர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். அவருக்கு தான் லைசன்ஸ் வழங்க வேண்டும். குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் இருக்கின்ற ஒருவருக்கு லைசன்ஸ் வழங்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினாலே இவருக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்க முடியாது. இவர் கடந்த காலங்களிலே பல்வேறு இடங்களிலே தன்னிடம் துப்பாக்கி இருப்பதை வைத்து பல்வேறு மிரட்டல்களை பொதுமக்களுக்கு விடுத்து வருகின்றார் என்ற விடயத்தை இங்கே கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருந்தேன். அதே போன்று எத்தகைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் இவ்வாறான துப்பாக்கிகள் இருக்கின்ற பொழுதும் சமூகத்தை அச்சுறுத்துகின்ற விதமாக துப்பாக்கிகளை நீட்டுகின்ற செயற்பாடு வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அல்லது லைசன்ஸ் வைத்திருக்கின்றவர்களாலும் செய்யப்படுவதில்லை. இவர் ஒரு புதுவிதமாக சமூகத்தை மிரட்டுகின்ற பாணியிலே இந்த லைசன்ஸை பயன்படுத்தி துப்பாக்கிகளை நீட்டுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதே போன்று இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய விளக்கமறியல் காலத்தை நான் நீடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த பொழுதிலும் போலீஸார், இளவாலை போலீஸார் தங்களுக்கு இந்த விளக்கமறியலை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை, விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து விளக்கமறியலிலிருந்து அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் கடுமையான பிணை நிபந்தனைகளை விதிக்குமாறு நான் கவர்மெண்டிடம் சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக அந்த லைசன்ஸை இடைநிறுத்த வேண்டும், அந்த துவக்கை நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை நான் நீதிமன்றத்திலே விடுத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அவருடைய துவக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகாரிக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாரிடம் கோரப்பட்டிருக்கிறது. இவருடைய லைசன்ஸை இடைநிறுத்துவது தொடர்பாக மேலதிகாரிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டுக்காரர்களை, குறிப்பாக அந்த பெண்ணை அச்சுறுத்துகின்ற விதத்திலே இவர் எந்தவித செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தையும் கவர்மெண்ட் சுட்டிக்காட்டுகிறது. இந்த கடுமையான பிணை நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்தில் இவருடைய பிணை ரத்து செய்யும் என்கின்ற விடயத்தையும் கவர்மெண்ட் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மிக கடுமையான பிணை நிபந்தனை அடிப்படையிலே அவருடைய துப்பாக்கி நீதிமன்றத்திலே சான்று பொருளாக முற்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் 3ஆம் கட்ட
நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இன்று 3வது நாள் அந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இன்றைய நாளிலே ஏற்கனவே இலக்கமிடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட 80 தொகுதிகளிலே அந்த இலக்கமிடப்பட்ட 80 தொகுதிகளின் பகுதியளவான சில 80 தொகுதிகள் இன்றைய தினம் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவை நீதிமன்ற கட்டுக்காவலிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே மேலும் சில மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி ரணிதா ஞானவாயா தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக எத்தனை 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்ற விவரங்கள் நாளைய தினம் முழுமையாக அந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற பொழுது அது தொடர்பான விரிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். அந்த அகழ்வு பகுதியினுடைய ஒரு பகுதியிலே காணப்படுகின்ற அந்த மண்ணினுடைய நிறம் ஒரு கருப்பு நிறமாக காணப்படுகின்றமையால் அந்த கருப்பு நிற மண்ணில் காணப்படுகின்ற சில பொருட்கள் எண்பு கூறுகளாக இருக்கலாமா அல்லது சான்று பொருட்கள் ஏதாவது இருக்கலாமா என்ற சந்தேகத்திலே தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர் அந்த மண்ணை மாத்திரம் எடுத்து அதை அரித்து அதற்குள் ஏதாவது தடயங்கள் சான்றுகள் இருக்கின்றதா என்ற நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இதுவரை காலமும் 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் என்று சொல்லி இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று 240 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையிலே இந்த 3ஆம் கட்ட அகழ்வின் போதும் சில மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வமான இலக்கம் எத்தனை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்ற விவரங்கள் நாளை பெரும்பாலும் தெரிய வரும். இந்த நிலையிலே தொடர்ச்சியாக இந்த செம்மணி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழியாக ஒரு சாட்சியமாக மாறப்போகின்றது என்பதை காலம் தெளிவாக எடுத்து நிற்கின்றது. இந்த நிலையிலே இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு என்ன பரிகாரம் என்ன நீதி என்பது கூட பலரும் கேள்வி எழுப்பி வருகின்ற நிலையிலே இந்த நீதிமன்ற பொறிமுறைகளின் போது அது தொடர்பான விடயங்களும் கட்டவிழும் என்பது நிச்சயம். 3வதாக நேற்றைய தினம் தையிட்டி காணி அளவீடு செய்வதாக திட்டமிடப்பட்டு அது 2வது தடவையாகவும் கைவிடப்பட்டிருந்தது. குறிப்பாக முதல் தடவையாக காணி அளவீடு திட்டமிடப்பட்ட போது அது குறிப்பாக புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரின் தலையீட்டினால் அது நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தையிட்டி பிரச்சனை என்பது தேசிய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருப்பதாலும் தேசிய திணைக்களங்கள் தொடர்பட்டதாலும் அனைவரினுடைய பங்கேற்புடன் அந்த அகழ்வை அளவீட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரிவித்ததற்கு அமைய அன்றைய தினம் செய்யாமல் 2வது தடவையாக நேற்றைய தினத்துக்கு திகதி குறித்திருந்தார்கள். அது தொடர்பாக காணி உரிமையாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் காணி உரிமையாளர்கள் அங்கு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் எழுத்திலே தர வேண்டும். அதுவும் பிரதேச செயலாளர் காணிக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதேச செயலாளர் தனது உத்தியோகபூர்வ கடித தலைப்பிலே இந்த காணி அளவீடு என்பது காணி சுவீகரிக்கும் நோக்கம் அல்ல, காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்கும் நோக்கமே என்ற விடயத்தை எழுதி அதில் தனது பதவி முத்திரையை குறித்து கையொப்பமிட்டு தர வேண்டும். அதன் பின்னர் தான் நாங்கள் காணி அளவீட்டிற்கு சம்மதிப்போம் என்று வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அரசு அதிகாரிகள் தரப்போ
கடித தலைப்பு இல்லாமல் ஒரு வெற்றுத்தாளிலே அவர்கள் கேட்ட விடயத்தையே அச்சிட்டு அதன் கீழ் குறிப்பாக அங்கு பங்கேற்ற முக்கியமான திணைக்களங்களின் தலைவர்கள், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலர் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு கையொப்பமிட்டு அதற்கு கீழாக பிரதேச செயலாளரின் பதவி முத்திரை அச்சிடப்பட்டு அது காணியுரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். குறிப்பாக அவர்கள் தங்களுக்கு கிடைத்த சட்ட ஆலோசனையின் பிரகாரம் வெற்று தாளிலே எழுதப்பட்டுள்ள கடிதமோ அல்லட்டி ஒரு எந்த விதத்திலும் இதை ஒரு சட்ட வலுவாக கருத முடியாது என்ற அடிப்படையிலே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே அந்த அளவீடும் கைவிடப்பட்டது. குறிப்பாக இந்த அளவீடு கைவிடப்பட்ட நிலையிலே இந்த அளவீடு கைவிடப்பட்டமைக்கு பொருத்தமற்ற நிபந்தனைகளை காணி உரிமையாளர்கள் முன்வைத்தார்கள், சிறுபநிலைத்தனமாக செயற்பட்டார்கள் என்று சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் இதற்கு பதில் சொல்லும் வகையிலே இன்றைய தினம் ஜாழ் ஊடக அமையத்திலே ஒரு ஊடக சந்திப்பொன்றை தையிட்டி காணி உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதன் போது அவர்கள் வலியுறுத்திய விடயம் இதுதான். குறிப்பாக நாங்கள் முதலாவது அளவீடு கைவிடப்பட்ட பின்னர் இரண்டாவது அளவீட்டுக்கு அறிவிக்கப்பட முன்னரேயே நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை மாவட்ட செயலாளருக்கு வழங்கியிருந்தோம். இந்த எழுத்து மூலமான உத்தரவாதம் தரப்பட வேண்டும் என்று சொல்லி அதனை அவர்கள் கிஞ்சித்தும் கருத்தில் கொள்ளாமல் இவ்வாறு தங்களை கட்டாயப்படுத்தி அளவீட்டை செய்துவிட வேண்டும் என்றதில் குறியாக இருந்தார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டி இருக்கின்றார்கள். அதே போலத்தான் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளரையும் மீதும் அவர்கள் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பிரதேச சபை, வலிவடக்கு பிரதேச சபை சட்டவிரோதமாக அந்த பிரதேச சபை எல்லைக்குள்ளே ஒரு மதிலை கட்டினாலோ அல்லது ஒரு கட்டிடத்தை அமைத்தாலோ என்ன செய்வார்கள்? அதனை இடித்தகற்றுகின்றார்கள். இந்த சட்டவிரோத விகாரைக்கு, இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அல்லது இனி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள்? இது இவ்வாறு இருக்கும் பொழுது பிரதேச சபை தவிசாளர் என்ன அடிப்படையில் தங்களுக்கு நான் இதற்கு பொறுப்பாக இருக்கின்றேன், நீங்கள் இந்த காணி அளவீட்டிற்கு சம்மதியுங்கள் என்று தெரிவிக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அவர்களுடைய கருத்திலும் ஒரு நியாயம் இருப்பது போலவே தென்படுகின்றது. குறிப்பாக வலிவடக்கு பிரதேச சபை கூட பல தீர்மானங்களை இந்த தையிட்டு திசவிகாரை தொடர்பாக எடுத்திருந்தாலும் கூட அதுவும் கூட கால ஓட்டத்தில் அது நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. இந்த நிலையிலே இந்த வலிவடக்கு பிரதேச சபை இந்த விடயத்தில் என்ன பதிலை சொல்ல போகின்றது என்பது கூட கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த தையிட்டு திசவிகாரைக்கு பெயர் பலகை, சட்டவிரோத பெயர் பலகை, சட்டவிரோத விகாரை என்று சொல்லி பெயர் பலகை வைக்கின்ற விடயமாக இருக்கலாம், அல்லது இந்த தையிட்டு திசவிகாரை தொடர்பாக சிங்கள பத்திரிகைகளிலே விளம்பரம் போடுகின்ற விடயமாக இருக்கலாம் என்று சொல்லி பல விடயங்கள் இதில் காணப்படுகின்றது. இந்த விடயத்தில் வலிவடக்கு பிரதேச சபை என்ன முடிவை எடுக்கப் போகின்றது என்பதும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கின்ற நிலையில் தான் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஊடக சந்திப்பிலே பல விடயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, எங்களோட கோரிக்கைகளை அவ்வளோத்தையும் நிறைவேற்றுறதுக்கு உச்சபட்சம் அவர் முயற்சித்து அதுக்குரிய தீர்வையும் தந்து நாங்கள் அளக்கப்படையிலன்னு தான் அவற்றை குற்றச்சாட்டு. இதை சூம் பண்ணிடுங்க. 15/4/2026 அரசு அதிபர்கிட்ட நாங்கள் எழுத்து மூலம் எங்களோட கடிதம் கொடுத்துருக்குறோம் என்னென்று சொன்னால் எங்களுக்கு எழுத்து மூலமான உத்தரவாதம் தரப்பட வேணும். எழுத்து மூலமான உத்தரவாதம் அவர் எப்படி தந்திருக்கிறாருண்டா, ஒரு வெண்மையான A4 தாளில் 3-4 தினம் திரும்ப அந்த கடிதம் டிராஃப்ட் பண்ணப்பட்டு அதில் சில வசனங்கள் சேர்க்கிறதுக்கு பலவாறான இழுவறைகள் இடம்பெற்று அத்தனை இழுவறைகளுக்கும் பின்னர் ஒரு 1.5 மணித்தியால கூட்டம் கூடி யாரை வைத்தென்றால் அந்த எங்களோட கையகப்படுத்தி இருக்கிற எங்களோட காணியில் அந்த குற்றத்திற்குரிய நபரையும் வச்சு அதற்கு ஒத்து உதவுவதற்கு அந்த குருந்தூர் மேலே விகாராதிபதியையும் வச்சு அந்த கூட்டம் 1.5 மணித்தியால் நடைபெற்று அதுக்கு பிறகு டிராஃப்ட் பண்ணின ஒரு லெட்டரோடு எங்களிடத்தை வந்தார்கள். இந்த கடிதத்தை நீங்கள் கேட்ட மாதிரி பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி தந்தால் ஓகே அளக்க.
அந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் எங்களுக்குரிய லீகல் அட்வைஸ் எடுக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் யாரும் லாயர்ஸ் இல்லை. ஆனால் எதிர்த்தரப்பில் நிற்கிறவ வந்து எத்தனையோ எஸ்எல்ஏஎஸ் படித்தார்கள் இருப்பினும் எத்தனையோ டிகிரிக்கு மேலே டிகிரி எடுத்து இப்படியான செயற்பாடுகளில் சட்ட வல்லுமையும் பல புலமைகளும் பெற்றார்கள் இருக்கக்கூடும். அவர்கள் அறிவுறுத்தல்கள் டிஸ்கஷன்கள் நடத்தின இடங்கள் அது உயர்மட்டங்களாக இருக்கக்கூடும். அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் சாதாரண காணி உரிமையாளர்கள், அப்பாவி மக்கள். அந்த இடத்துல கட்டாயம் நாங்கள் தேவை ஏற்படின் சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு யாரும் தடுக்க இயலாது, தடுக்கவும் இல்லை. நாங்கள் சட்ட ஆலோசனைகள் பெற்றுக்கொண்ட இடத்துல வந்து எங்களுக்கு கூறியிருந்த விடயம், அந்த அரச இலச்சனை பதிக்கப்பட்ட அந்த கடித தலைப்பு லெட்டர் ஹெட்டில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரி ஒரு நிர்வாக கடிதம் எவ்வாறு பரிமாறப்படுமோ அவ்வாறே அந்த ஒரு நிர்வாக ரீதியான அவரது தகமைக்குரிய அந்த மட்டத்திற்குரிய அதிகார மட்டத்திற்குரிய கடிதம் எவ்வாறு பகிரப்படுமோ அவ்வாறான ஒரு முறையில் தகுந்த சீல் அடிக்கப்பட்டு பரிமாறப்படும் சில சொற்பதங்கள் இணைக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. எங்களுக்கு வந்து அந்த ஒனூர் என்று சொல்லி நிறுவனத்தின் டிரெக்டர் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தரகராசை ஏற்பட்டு எங்கள்கிட்ட வந்து இது வந்து அடிக்க போயிட்டினோம் இந்த லெட்டர், இது வந்தால் ஓகேயா, சரி ஓகே. அடிச்சுட்டு வந்த லெட்டர் எப்படி லெட்டர் ஹெட்டில் இல்லை. அந்த நேரம் எங்களுக்கு இன்டர்மீடியட்டாக செயற்பட்டவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் அவர்கள். இந்த புத்தவிகார பிரச்சனையில் அவர் எவ்வாறான ஒரு துணிகரமான முடிவுகள் எல்லாம் எடுத்தவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. இவ்வளோ துணிச்சல் அவர் முன்னின்று செயற்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து தீர்த்து வச்சவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. இப்போ அவர் தான் இந்த முறை எங்களுக்கு இடையில ஓடுபட்டு தெரிகிறார். அவர் எனக்கு பேசுகிறார், அம்மா நீ கதையாத, நான் சொல்கிறேன் இந்த பேப்பரில் இருக்கிறது செல்லுபடியாகும். 6 திணைக்கள அதிகாரிகள் 6 அந்த கமிட்டியில் இருக்கிற 6 பேரும் சைன் பண்ணியிருக்கிறோம். இதை விட வேறு என்ன தேவை? 6 அறிவு இருக்கு. 6 பேரும் என்னென்று பிரதேச செயலர் கடித தலைப்பில் வந்து சைன் பண்ணி நான் சொன்னேன் 6 பேர் எனக்கு தேவையில்லை. நாங்கள் 15ஆம் தேதியிலேருந்து கேட்குறது எங்களுக்கு பிரதேச செயலரோ இல்லை மாவட்ட செயலரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய எங்களோட காணிகளுக்கு பொறுப்பான அந்த அதிகாரி சைன் பண்ணி எங்களுக்கு தருவணும். அந்த 6 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில் நான் இல்லை. கமிட்டி சம்மந்தமான எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. கமிட்டியில் 6 எவன் இருக்கிறான்ற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில் என்ன தீர்மானம் எடுக்கணும்ன்ற விஷயம் கூட எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் இல்லை. அந்த கமிட்டி கூட போது கூட்டம் நடக்க போதுன்ற முன் அறிவித்தலும் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படுறதில்ல. அந்த கமிட்டி கூட்ட முடியாத கூட்டத்தில் என்ன நடந்தன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியப்படுத்துறதில்ல. அப்போ யாரோ ஒரு 6 பேர் 7 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து பின்னர் அறிய கிடைத்தது இந்த திஸ்ஸ விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் பங்கு பெற்றுவார். காணி உரிமையாளர் நாங்கள் அந்த கமிட்டியிலையும் இல்லை, அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற உரிமையும் எங்களுக்கு இல்லை. அப்படியான பட்சத்தில் எங்கள் ஒரு நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு 6 நபர்கள் சந்தித்து கூட்டம் கூடி எடுத்த முடிவு தீர்மானத்திற்கு அமைவா அந்த 6 பேரும் ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி எங்களுக்கு தெரியணுமெண்டா அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? அதுக்கு பிறகு நாங்கள் சண்டை பிடிச்சி வாதாட பிறகு ஒரு 1/2 மணி நேரத்தில் தருவோம் எல்லாமா பிரதேசத்தில் தன் சீல் எடுத்து குத்துறா. இதை ஏன் மிஸ் நீங்கள் உங்களோட லெட்டர் ஹெட்டில் குத்தி தரையலாது, என்னால் தரையலாது. அப்போ நீங்கள் பயப்படுறீங்கள் என்னென்று சொன்னால் வாயால் சொல்கிறத எழுத்து மூலம் தர நீங்கள் பயப்படுறீங்க. எப்படி என்று சொன்னால் இந்த காணி அளவடியினம் ஆனால் உண்மையில் 100க்கு 100 கையளிக்க போகினமோ அல்லது அதில் ஏதாவது சூழ்ச்சிகள் இடம்பெறுமோன்னு நீங்கள் பயப்படுற பட்சத்தில் உரிமையாளர்களாகிய நாங்கள் எவ்வளவு தூரம் பயப்படணும்? இந்த காணியை விடுவிக்கிறதுல என்ன தவிர காணி உரிமையாளராகிய என்ன தவிர ஒரு வீதம் கூட வேறு எந்த ஒரு நபருக்கும் அதில் அதிகபட்ச அக்கறை இருக்காது. ஆகக்கூடின அக்கறை எனக்குத்தான் இருக்கும். அதே நேரம் நான் என்னொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த காணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ விடுவிக்கப்படணுமோ அவ்வளோத்துக்கு அக்கறை இருக்கிற எனக்கு எவ்வளவு தூரம் அந்த காணி 1 வீதம் கூட தேவையில்லாமல் அந்நியற்ற கையில் அகப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஆகக்கூடிய கரிசனையும் என்ன தவிர அந்த இடத்துல வேறு என் சார்பாக அந்த கூட்டங்களில் கலந்து கூறுகின்ற அந்த மாவட்ட செயலருக்கோ அல்லது இடை நடுவில் விழுந்தடிச்சு கொண்டு வந்து 2 பேருக்கும் தரகராக ஓடி திரிந்த அந்த வழிநடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கோ இருக்கிறதாக நான் கருதவில்லை. இப்போ எனக்கே இந்த இடத்துல அதிகபட்ச உரிமையும் அக்கறையும் கரிசனையும் இருக்கிற பட்சத்தில் நான் அந்த கடிதம் கேட்டதில் எந்த தவறும் இல்லை. அப்படி அந்த வெற்று பேப்பரில் அந்த கடிதம் மாவட்ட செயலர் சொல்கிறார் கடித தலைப்பு என்ன கடித தலைப்பு, அப்பயே நீங்கள் கட்டுக்கட்டா லெட்டர் ஹெட் அடிக்கிறீங்க. உங்களோட நிர்வாக கடிதம் எல்லாம் இப்படி ஃப்ராங்கை குத்தி வெள்ளை பேப்பரில்
ஒரு A4 பண்டில் எடுத்து கொடுங்களேன். இந்த கடிதங்கள் உங்களுக்கு புத்த சாசனம் அமைச்சு வெள்ளை பேப்பரில் தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? சரி, அவ்வாறு சட்ட ரீதியான வலுவான கடிதம் வேண்டி நீங்கள் உறுதியாக நம்பிக்க அந்த கடிதத்தை வேண்டி உங்களோட ஃபைலில் கட்டுங்க. கட்டி போட்டு அதை கோட் பண்ணி எனக்கு லெட்டர்றாங்க. அதைத்தான் நாங்கள் சட்ட ரீதியாக வலுவான கடிதம் வேண்டாம் அந்த கடிதத்தை எங்கூட ஃபைலில் கட்டுங்க. இப்போ இந்த கடிதம் நான் உங்களை எல்லார்டையும் இப்போ நீங்கள் நிறைய பேர் எங்களோட வாக்குவாதப்பட்டிருக்கிறீங்க. அந்த கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் பிரதானமான ஒரு கட்சியின் ஒரு பின்னணியில் தான் செயற்பட்டிருக்கிறீங்கன்ட்டு வெளிவடக்கு பிரதேச தவிசாளர்னு சொல்லியிருக்கிறார். நிறைய பொதுமக்களும் இந்த ஊடகவியலாளர் இந்த வீடியோஸில் பதிவிட்டிருக்கீங்க. நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியிலையும் எடுத்து எங்களோட ஆர்கியூ பண்ணியிருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். சரி, இந்த காணி அளவிட்டாச்சுது, நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எதிர்த்தரப்பில் பல சக்திகள் இருக்கின்றன, அவருக்கு கையகப்படுத்தப்பட்டது. நாங்கள் இந்த ஒற்றையை கொண்டு கோர்ட்ஸில் போவோம். சரி, ஒரு RTI போடுறேன்டா, இதுக்கு ஒரு கடித தொடர் இலக்கம் இருக்கா? என்னது இல்லை உமது இல்லைண்டு இந்த கடிதைகள் இருக்கிற மாதிரி ஏதாவது இலக்கம் போட்டாங்களுக்கு தந்தவ இல்லை. இதுண்ட கொப்பியோ பிரதி அவன் எந்த நிறுவனத்தின் ஃபைலில் கட்டுப்பட போகுது? எங்களுக்கு இந்த கடிதம் தந்ததுக்குரிய அத்தாட்சி என்ன? நாளைக்கு நான் RTI போட்டு எடுத்த என்னத்தை நான் வச்சு RTI போட்டு எடுக்கிறது? அந்த கடிதத்தை எத்தனையோ பேருக்கு இந்த கடிதத்தை சந்தேகம் வரைக்கும் RTI போட்டு எடுக்க பார்ப்பார்கள். எதை வச்சு எடுக்கிறது அந்த கடிதம்? ஒரு அரச இலட்சண ஒரு கடிதத்தலைப்பில் இல்லாத கடிதத்தை நான் எங்கே போய் கேட்குறது? நாளைக்கு இதுக்கு அன்றைக்கு மினிஸ்டர் கூட பிரதேச செயலர் மாவட்ட செயலர் சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாம் நடந்த 15ஆம் தேதி நடந்த 11ஆம் தேதி 4ஆம் மாதம் நடந்த கூட்டத்தையே மீட்ஸ் கேட்கிற பட்சத்தில் கடைசியாக எங்களுக்கு 16ஆம் தேதி மாவட்ட செயலர் சொன்னது அது என்ன கூட்டமா? அது உத்தியோகபூர்வ கூட்டம் இல்லை, அது ஒரு கலந்துரையாடல். அதுக்கு மினிட்ஸ் நாங்கள் எடுக்கவும் இல்லை எழுதவும் இல்லைன்னு முதல் சொன்னேன். அடுத்த முறை நாங்கள் திருப்பி கேட்டோம், இல்லை எழுதினது சைன் பண்ணினது தரையில்லைன்னு சொன்னீங்க. அது சும்மா 4 வரி எழுதினாங்க. இப்போ இப்படி நிமிடத்துக்கு நிமிடம் உருட்டுகள் பல விடுற இந்த அரசு அதிகாரிகளை நம்பி ஒரு வெள்ளித்தாளில் அந்த கடிதத்தை வச்சு நாளைக்கு அவருக்கு பிள்ளை இது நான் உனக்கு தந்தனானா? அம்மா நீ என்ன நீ இப்படி இல்லை வேண்டோணும், உனக்கு இந்த அறிவு கூட இல்லையா அம்மா? அவங்க நம்ம இல்லையா அங்கட வெளிவடக்கு பிரதேச தவிசாளர் முந்தி கொண்டு வந்து கேட்பேன். விளங்குது தானே? அப்போ என்ற பாதுகாப்பில் நான் யார் என்னத்தையும் கதைச்சிட்டு போகட்டும். இந்த இன்றைக்கு உண்மையாக சமூக ஊடகங்கள் முழுக்க காணி உரிமையாளர்களை தான் வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறோம். என்ற பாதுகாப்பிலையும் என்ற உரிமையிலையும் நான் மிக கவனமாக தான் இருந்து செயற்பட்ட நான். அளவிடங்களுக்கு விருப்பம்தான். ஆனால் இவ்வளவு நிபந்தனைகளும் காணி உரிமையாளர்கிட்ட என்ன இல்லாத நிபந்தனை என்று சொல்லியிருந்தவர் நியாயமற்ற கோரிக்கைகள் எப்படி இருக்கு கதை என்று பாருங்க. காணி உரிமையாளர் நான் என்ற காணிக்க சட்ட ரீதி இல்லாமல் ஒரு ஆள் குடியேறி இருக்கிறார். அவர்கிட்ட உறுதி இருக்கோண்டு கேட்க உங்களுக்கு அதிகாரம் காணாது, அவரை வெளியேற்ற அதிகாரம் காணாது, அவருடன் கூட்டு சேர்ந்து தான் முடிவுகள் எடுக்கிறீர்கள். நாங்கள் எழுத்து மூலம் தர சொல்லி கேட்டது, இந்த கூட்ட அறிக்கைகள் தர சொல்லி கேட்கறது எல்லாம் ஒரு நியாயமற்ற கோரிக்கை என்று ஒரு மாவட்ட செயலர், தகுதி வாய்ந்த மாவட்ட செயலர், எத்தனையோ பட்ட பின் கற்கைகள் எத்தனையோ பரீட்சைகள் தடைதான் பரீட்சைகள் எல்லாம் பாஸ் பண்ணி வந்த ஒரு மாவட்ட செயலர் எங்கட கோரிக்கைகளை நியாயமற்ற கோரிக்கைகள் என்று சொல்லி தவிர்க்கிறாரண்டா அவர் எங்கட பிரதிநிதியாக அந்த கூட்டத்தில் போய் கதைக்கிறாருன்ற விஷயம் எங்களுக்கு சார்பாக கதைக்கிறாருன்றதை நாங்கள் எப்படி நம்பிக்கொள்வது? சரி, அப்போ உங்களுக்கு ஏன் அளக்க வந்தீங்கன்னு கேட்குறீங்க. அளக்க வரும் வரையும் நாங்கள் இருந்தால் கடைசி மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம், நாங்கள் எஃபர்ட் போடுவோம். இப்படி ஏதும் ஒரு கடிதம் எடுக்கிற பட்சத்தில் நாங்கள் தண்டோம். ஒரு கடிதம் ஒரு சைன் பண்ணி தர பயப்படுற ஒரு பட்சத்தில் நாங்கள் எப்படி அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கடிதத்தில் நாங்கள் ஒப்பமிடுறது? முதலாவது விஷயம், எங்களுக்கு உரிமை இருக்குது, சர்வே டிபார்ட்மெண்ட் எங்கட காணிக்கு இறங்குதுண்டா அவனுக்கு ரிக்வசிஷன் லெட்டர் எங்களுக்கு காட்ட வேணும். அது காட்டுற உரிமை கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. அதை கேட்கிற பட்சத்தில் நில அளவு திணைக்கள அதிகாரிகள் சொல்லினோம் தாராளமாக காட்டலாம்னு மாவட்ட செயலர் குறுக்க பூந்து சொல்லுறார். காட்ட தேவையில்லை சொன்னா சரி, அந்த இடத்துல கட்டாயம் ஊடகங்கள் இருந்திருக்க வேணும். அவ்வளோ அநீதி எங்களுக்கு காட்ட தேவையில்லை கூறினால் சரி. சிங்கள மொழியில் ஒரு கடிதத்தை எடுத்து வச்சிருக்கிறார் நில அளவு அத்தியட்சகர் யாழ்ப்பாண பிராந்தியம். சிங்களத்தில் இருக்குது, நான் தமிழில் சொல்லுறேன் என்ன எழுதியிருக்கேன்ட்டு. மேற்குறிப்பிட்ட யாழ்ப்பாணம் திசவிகாரை தொடர்பான வழக்குகளை அந்த உரிமையாளரின் காணிகளை அளவிட்டு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு இந்த நில அளவு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வரும். யாழ்ப்பாண திசவிகாரை தொடர்பான காணிப்பிடக்கு எங்கே இருக்குது? யாழ்ப்பாண திசவிகாரை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா? ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. ஆனால் அது எல்லாம் அரச தலைப்போட யாழ்ப்பாண திசவிகாரை என்று பெயர் சூட்டினா.
யாழ்ப்பாண திசவிகாரின் அது தையட்டியனும் போட இல்லை அதுக்குள்ள கொஞ்சம் அப்போ அது எங்களோட மாவட்ட செயலர்கிட்ட நாங்கள் கேட்ட இடத்துல அவர் எங்களுக்கு சொல்கிறார், என்னப்பா விசர்க்கதை கதைக்கிற, உண்ட பக்கத்துலேருந்து நீ எழுதுகிற கடிதம் எல்லாம் என்னென்று தட்டுற, என்னென்ன தடுப்பிற்கு தையட்டியில் சட்டவிரோத கட்டிடம், நீ உண்ட சார்பிலேருந்து கடிதம் எழுது. அவன் தண்ட சார்பிலேருந்து ஹெடிங் போடுறான், ஆட்ட சார்பிலேருந்து அவன் தண்ட சார்பிலேருந்து அவன்கிட்ட சார்பில் அவன் எழுதுறான். அப்போ கடிதம் எழுதுறது நடத்துறது எல்லாம் யார் கடிதம் எழுதுறது, யார் இந்த பிரச்சனையை கொண்டு போய் தீர்வு கண்டுபிடிக்கிறது? புத்த சாசன அமைச்சர் நடுநிலைமை என்றால் அவர் கடிதம் எழுதலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பாக இருக்கலாம். அவர் புத்தபிக்குன்ற பக்கத்துல இருந்து கடித தலைப்பு போடுறாருண்டா அவர் ஆற்ற சார்பான நபர். விளங்குது தானே பிரச்சனை? அப்போ அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரி வாசிக்கிறார், யாழ்ப்பாண திஸ்ஸவிகார பிணக்குகளை தீர்க்கிறதுக்கு நில அளவை இட்டு முடியுங்கொண்டு சிங்களத்தில் இருக்கிறத அவர் சிங்கள இலக்கியம் எல்லாம் தரவாக தெரிஞ்சால் மாதிரி தமிழில் வாசித்து கொண்டு போகிறேன். தமிழில் எழுதி எனக்கு தந்தாலே நான் கேட்குறேன், சுத்த தமிழில் எழுதி, நான் ஒரு தமிழன், பிறந்தது தமிழ், படித்தது தமிழ், கதைக்கிறது தமிழ், தமிழில் எழுதி ஒரு கடிதம் தந்தாலே, ஒரு அலுவலக ரீதியான ஒரு சட்ட ரீதியாக கடிதம் தானே, நான் ஒரு நோமல் ஆளுன்ற ஒரு கண்ணால் பார்க்க அதில் உள்ள சூழ்ச்சிமங்கள் தமிழையே எத்தனையோ விதமாக எழுதலாம். சாதாரணமாக நான் ஒரு கண்ணால் பார்க்க அதில் லொக் எனக்கு விளங்காது. அப்போ அதை விளங்காமல் நான் சைன் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் லீகல் அட்வைஸ் எடுக்கிறோம். அந்த லொக்கை பயன்படுத்தி நாளைக்கு எங்கட காணி பறி போயிருக்கூடாது. அப்போ சிங்கள மொழியில் வர கடிதத்தை வேண்டி ஃபைலில் கட்டிட்டு எனக்கு நல்லா சிங்களம் தெரியுமென்ற தோரணையில் இருக்கிறோம். உங்களோட உரிமை இல்லையா ஒன்றில் நீங்கள் ஆங்கிலத்தில் வேணுங்கோ இல்லாட்டி சிங்களத்தில் வேணுங்கோ கடிதத்தை, அந்த கடிதம் உங்களுக்கு நீங்கள் காட்ட வேணும். சிங்களத்தில் நாங்கள் என்ன எழுதியிருந்தானே எனக்கு தெரியாது, அவர் சொன்ன தமிழை நான் கேட்குறேன், அதில் அந்த மாவட்ட செயலர் எங்கட பக்கம் நிற்க வேணும். எத்தனையோ விஷயத்துக்கு நாங்கள் கதைக்கிறோம், கத்துறோம், அழுகிறோம், எதுவுமே பாராமுகமாக காணியை அளக்க வேணும்னு கடும் முனைப்பில் அவர் முயற்சி எடுத்திருந்தவர், கடும் முயற்சி. அவருக்குன்னே அப்புறம் பிரதேச தவிசாலம் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தவர் காணி அளக்குறதுல. ஆனால் அதே முயற்சி கையளிக்கிறதுல எடுக்கணும்னா எங்களுக்கு அந்த கடிதம் தந்திருக்கணும். உண்மையாக அதே முயற்சி அதே காணி உரிமையாளர்கிட்ட கையளிக்க போயினோம்டா அந்த இலச்சினப்படுத்த கடிதத்தில் அந்த பிரதேச செயலை தாரதுக்கு தயங்கி இருக்கக்கூடாது. இவ்வளவு சந்தேகத்துக்கு மத்தியில் நாங்களும் அளக்க விட்டுருக்க வேணுமான்னு இனி நீங்கள் ஊடகங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே நீங்கள் எங்களில் தவறு சொல்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை எதையுமே நாங்கள் தலைக்கேற்ற அளவில் இல்லை. எங்களோட பாதுகாப்பு, எங்களோட காணி ஒரு வீதம் கூட, இது நான் எந்த காணி எந்த பரம்பரையை மட்டும் யோசிக்கல, ஒட்டுமொத்த தமிழினத்தை பற்றி தான் யோசிக்கிறேன். இது அரசியல் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த இதுன்னு சொன்னால் அதுதான் கட்டாயமாக அரசியல். ஏன்னா எந்த காணி அவனுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்குறது குருந்தூர் மேலே விகாராதிபதி எப்படிப்பட்டவர் என்று சொல்ல தேவையில்லை, அங்கே என்னென்ன நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லதில்லை. அப்படியான ஒரு விகாராதிபதி அந்த இடத்துல சமூகம் அளித்து அந்த மேல்மட்ட கூட்டங்கள் கூடி கதைக்கலாம் அந்த இடத்துல நிற்கிறாருண்டா நாங்கள் சந்தேகப்பட்டதில் எள்ளளவும் பிழை இல்லை. இன்றைய நாளில் பேசப்படலான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்த்தோம். மேலும் முக்கியமான விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.